சோல்ஜர்ஸ் என்ன சொல்றதுனே தெரியல. மீண்டும் ஒரு ஏமாற்றம். ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போதான் ஒரு மைண்டில் ஒன்று தோண்டிட்டு இருந்துச்சு, ஒரு அப்லேட்டிக் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சரி ஸ்போர்ட்ஸில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நீட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தேன். பட் ஆனால் நமக்கே ஒரு பெரிய நாமத்தை போட்டு விட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. மார்ச் 2ஆம் தேதி நான் ஒரு ஷூ பார்த்தேன். நீங்கள் வந்து நான் கொடுக்க ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஏதாவது ப்ராடக்ட் வாங்குங்க. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்கள் போய் எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காதீங்க. இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி நான் ஒரு ஷூ வாங்குறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ ஒரு ஐடியிலேருந்து எனக்கு அந்த ஆடெல்லாம் காமிச்சிச்சு. ஸோ ஒரு ஷூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூ வந்து நான் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் மார்ச் 2ஆம் தேதி. மார்ச் 8ஆம் தேதி அவங்க வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் போட்டாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணல, நான் அப்படியே போயிட்டு இருக்கும் ஷூ பார்க்காம. மார்ச் 8ஆம் தேதி நான் வந்து ஆர்டர் போட்டு மார்ச் 8ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷூ வந்து என் கைக்கு வந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதி ஆர்டர் போட்டது எனக்கு வந்துருச்சு. பேமெண்ட்டு 1000 rupees கொடுத்து நான் ஷூ வாங்கிட்டேன். ஆர்டர் போட்டது இந்த ஷூ. பட் ஆனால் என் கைக்கு வந்து இது எந்த ஷூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஷூ தான் என் கைக்கு வந்திருக்கு. இந்த ஷூ வந்தோடனே அதுக்கும் என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்தது தான் சம்பவமே. நான் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்துடுவோம், பேமெண்ட் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் 2 நாள் ஆச்சு. அந்த 1 வீக் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் டெய்லி கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. நானும் சொல்லி பார்த்தேன், நான் பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக நான் வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பயப்படுற மாதிரி தெரியல. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஏமாறாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெய்லி கால் பண்ணிட்டே தான் இருக்கேன். பாருங்க எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. கடைசியில் நடந்தது, நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த கடையோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். யாரும் இதை வந்து இந்த ஷாப் வந்து பை பண்ணாதீங்க. பெஸ்ட் ஆஃபர்ஸ், நேரில் பார்த்து வாங்கிருங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி நீட், சரி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் உடனே நான் வாங்கினது. இல்லைன்னா நானுமே வாங்கியிருக்க மாட்டேன், நான் பொறுமையாக இருந்து வாங்கியிருப்பேன். பட் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். பட் வாங்குறது இந்த ஷூக்கு பதிலாக இந்த ஷூ வந்துருச்சு. பட் கொடுத்த காசுக்கு இந்த ஷூ என் கையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு பரவாயில்ல இருந்திருக்கும். ஷூ ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷூவையும் கொடுத்துட்டு இப்போ காசையும் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா, இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவனுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் இனிமேல் ஏமாறாதீங்க. கரெக்டாக தெளிவாக யோசிச்சு வாங்குங்க. பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் வாங்குங்க. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கடை வச்சுருக்காங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும்ல. நீட்டாக கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷூ இவ்வளோ நீட்டாக காமிக்கும் போதே நான் நினச்சேன், அதுவும் 1000 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிராண்டட் ஷூஸ்லாம் எவன் கொடுப்பாங்க கொஞ்சம் பார்க்கலாம். இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஷூலாம் வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது நமக்கே பெரிய ஒரு நெகட்டிவாகி போச்சு. பட் இவன் சும்மா விடக்கூடாது. சோல்ஜர்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் அவங்கள வந்து ஏதாவது பண்ணணும். அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம். நம்மளை மாதிரி இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். டோன்ட் பை திஸ் ஷாப். தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்கள் எதுவுமே இனிமேல் ப்ராடக்ட் வாங்காதீங்க. எனக்கு பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். அப்கமிங்கில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதை பற்றின எப்படி கரெக்டான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். 1 by 1 அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், இவன் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியை நம்பாதீங்க. அவனை ஏதாவது பண்ணணும், நம்மளுக்காக பண்ணணும்.